ஓகே விவர்ஸ், இதே மாதிரி தானே விவர்ஸ் நம்ம வந்து கூகுள் ஃபார்மில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டாக்குமெண்ட்ஸ் நம்ம இப்போ நம்ம வந்து 2 விஷயங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கூகுள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஒரு சர்வே அந்த மாதிரி இதுக்கோ இல்லை பர்சனல் டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்கோ நம்ம ஃபார்ம் ரெடி பண்ணி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஷீட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி பார்த்தோம். ஸோ டைம் ஷீட். ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை 2 தான் சொன்னேன். ஸோ இதே எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் நிறையாவது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன செய்யணும்னா டாக்குமெண்ட்ஸ். ஸோ நம்ம முன்னாடிலாம் என்ன செய்வோம் அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்னன்னா நம்ம லெட்டர்ஸ் வந்து டாக்குமெண்ட்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, வேர்டு. ஸோ எம்எஸ் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது தான் இங்கே டாக்குமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து எதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா, லெட்டர்ஸ் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ்க்கு பண்ணிக்கிறோம். அதர்வைஸ் நம்ம டிசைனிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் இங்கேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா நம்ம அந்த லெட்டர் அஃபிஷியலாக ஒரு லெட்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம எம்ப்ளாய்க்கோ இல்லை யாருக்கோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டாக்குமெண்ட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தான் இப்போ சீட்ஸுக்கு எப்படி நம்மளுக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் காட்டுச்சோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நிறையா பேர்கிட்ட இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம கம்பெனியில் நிறையா எம்ப்ளாயிஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ எம்ப்ளாயி எடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்கள வந்து ரெஸ்யூம் வந்து நம்ம வந்து எல்லார்ட்டையும் யூனிஃபார்மாக நம்ம வந்து ரெஸ்யூம் வந்து ஃபார்மேட் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ரெஸ்யூம் ஃபார்மேட்டை நம்மளே ரெடி பண்ணிவிட்டு அவங்க எல்லார்ட்டையும் சென்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்புனா போதும். ஸோ தேவையில்லாத எக்ஸஸான விஷயங்களும் அவங்க அதாவது என்னன்னா நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவங்க கொடுத்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் தேவையில்லை, நம்ம கம்பெனிக்கு இந்த விஷயங்கள் இருக்கா, இந்த விஷயங்கள் இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொஃபசல் ஏதாவது ப்ராஜெக்ட் ப்ரொஃபசல் இல்லைன்னா ப்ரோஜர்ஸ், ஸோ எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் கோரல் ரெஸ்யூம். ஸோ இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ ரெஸ்யூமில் என்னென்னா நம்ம இது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அடிங்க, ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் அடிங்கன்னு சொல்லிட்டு நம்மலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளோட எக்ஸஸாக நம்ம என்ன கொஷின் கேட்குறோமோ அதெல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு ரெஸ்யூம் ஃபார்மேட் வேணுமோ நம்மளாக டிசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டெக்ஸ்ட் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஃபார்மேட்டுக்கு வேணாம் மாற்றிக்குவோம் அப்படின்னாச்சா, ஜஸ்ட் நீங்கள் இதை ஸ்டைலில் போயிட்டு இல்லை எனக்கு ஸோ போல்டு வேணாம், எல்லாருக்கும் போல்டு வேணாம், நார்மலாக வச்சுட்டு எதுக்கு போல்டு வேணும் போல்டு வச்சுட்டு ஸோ செப்பரேஷன் காட்டுற மாதிரி காட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம செய்யக்கூடிய வந்து விஷயங்கள் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ யூனிஃபார்மாக இருக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக ஒரு ரெஸ்யூமை வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 500 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா டக்குன்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ரெடி பண்ண ஃபார்மாக இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் பார்க்கணுமா, இல்லை உங்களோட எஜுகேஷன் பார்க்கணுமா, ஸோ எதை வச்சு எடுக்கணுமோ அந்த இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம வந்து டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் வெளில வரேன், பேக்கில் வந்துடுறேன். ஸோ வேணும்னா அதே மாதிரி சேமஸ். ஸோ நம்ம ஷீட்டில் சொன்ன மாதிரி தான் ஷேர் பண்ணிவிட்டு அவங்க நம்மளுக்கு அனுப்பிடுவாங்க. யாரோட ரெஸ்யூமோ நம்ம வந்து ஃபர்தராக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கொண்டு தான். ஸோ அதே மாதிரி தான் ஸ்லைட்ஸ் ஒன்றும் இல்லை, பவர் பாயிண்ட்னு படிச்சிருப்பீங்க, அதே தான் இங்கே ஸ்லைடுன்னு சொல்கிறாங்க. பவர் பாயிண்ட்டுங்கிறது என்னென்னா எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜில் பவர் பாயிண்ட்டுங்கிறது நம்ம அனிமேஷன் வச்சு நிறைய இது க்ரியேட் பண்ணி நம்மளோட கிளாஸஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமான அனிமேஷன் வந்து நம்ம பவர் பாயிண்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஏதாவது சப்ஜெக்டை பற்றி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது இல்லாமல் இப்போ வந்து அனிமேஷன் லெவலில் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஸோ அதை இங்கே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இது எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்மளோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 10 இயர்ஸ் வந்து செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்கு நம்ம வந்து ஏதாவது கேதர் பண்ணி நம்மளோட 10 இயர்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் நம்ம எடுத்திருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத பட்சத்தில் அதெல்லாம் நம்ம ஸ்லைடாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறோம்னா, இந்த ஃபோட்டோ ஆல்பம் அந்த மாதிரி ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்போஸ் நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குங்களா, ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து கொண்டாந்துட்டு ஸோ இதை நம்ம வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டோம்னா ஸோ அட் அ டயத்தில் நம்மளுக்கு மோர் தென் 1 பீப்புள்ஸுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட செலிப்ரேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம வந்து நீங்கள் எது பவர் பாயிண்ட் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் அப்படி படிக்கனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் பவர் பாயிண்ட்டை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி வந்து பவர் பாயிண்டில் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த பவர் பாயிண்ட்டை நீங்கள் அதை பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட்னா என்ன, லேஅவுட்னா என்ன, தீம்ஸ்னா என்ன, டிரான்சிஷனா என்ன அப்படிங்கிற எல்லாமே நம்ம அந்த இதில் கொடுத்துருப்போம். ஸோ நம்மளுக்கு தேவையானதை இந்த ஸ்லைடு மூலமாக ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஷேர் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்மளோட யார் யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இந்த ஸ்லைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. மற்றபடி இந்த 4 இதையுமே நம்ம வந்து கூகுள் ஃபார்ம் மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேட்டுங்க.